Hi, this is Narmada. Welcome back to my channel. என்னோட சின்ன பையனுக்கு ப்ரீ ஸ்கூல் டூர் பார்க்க வந்திருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. இங்கே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் டூர் விசிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து என்ரோல் பண்ணணும். யூஎஸில் ஸ்கூல் போடும்போது, அதாவது நம்ம பிஃபோர் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்கூல் போடுறோம், ப்ரீ ஸ்கூல் போடுறோன்னா கண்டிப்பாக ஸ்கூல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. 5 days வந்து ஸ்கூல் போடுறோம், 5 full day போடுறோன்னா கண்டிப்பாக மினிமம் $1,500 ஆகிடும். இதே நம்ம வந்து 2 days போடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும், 3 daysக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்துருக்க ஸ்கூல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலே 2 days தான் இருக்குது. இது ஒரு சர்ச் ஸ்கூல். ஸோ ஸ்கூலே 2 half days தான் வைக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் $300. அதாவது மந்த்லியே பார்த்திங்கன்னா 8 days தான் ஸ்கூல், அதுக்கே வந்து $300 அரௌண்ட் வந்துடும். ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ஸ்கூல் பார்த்திங்கன்னா டே கேர் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து 6 monthலேருந்தே வந்து டே கேர் மாதிரி அனுப்பணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூலில் தூங்க வைக்கிறதுக்கு அந்த க்ரிப்பு ஃபெசிலிட்டி எல்லாமும் இருக்குது. ஸ்கூல் போடும்போது என்ன பெனிஃபிட்னால் நிறையா அவங்க வந்து சோஷியல் பிஹேவியர் வந்து அவங்களுக்கு நல்லா கிட்ஸ் வந்து ஏர்லியராகவே கற்றுப்பாங்க. கிட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா இங்கே 3 years பிஃபோரே நம்ம வந்து கண்டிப்பாக பாட்டி ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பாட்டி ட்ரெயின் பண்ண கிட்ஸை வந்து ஒரு கிளாஸ் ரூமில் போடுவாங்க, பாட்டி ட்ரெயின் பண்ணாத கிட்ஸை ஒரு கிளாஸ் ரூமில் போடுவாங்க. பாட்டி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனி நம்ம ஃபீ பே பண்ணோம். பாட்டி ட்ரெயின் ஆன கிட்ஸ் கூட சம்டைம் ஆக்சிடென்டலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அது ஓகே, என்றைக்காவது வந்து ஆக்சிடென்டலாக போகிறாங்கன்னா ஓகே. ஸோ நம்ம டயப்பரும் அவங்களுக்கு வைப்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூலில் இப்போ நம்ம கொடுத்துடணும், அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ரீ ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்கூல் மாதிரி 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 o'clock வந்து நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க பிக்கப் டைம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த ஸ்கூலில் எப்படின்னா 9 to 2 o'clock வரையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம 2:30க்கு தான் பிக்கப் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த 30 minutesக்கு நம்ம $5 பே பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா 2 days மட்டும்தான் அனுப்ப முடியுங்கிறனால 2 days அனுப்புகிற கிட்ஸுக்கு ஓகே. இதே 5 days ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஸ்கூல் எல்லாம் இருக்குது. ஸோ 5 days பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற ஃபீ பே பண்ணோம். அதை 5 daysக்குன்னா $1,500 ஆகிடும் கண்டிப்பாக. என்னோடய பெரிய பையனை நார்தர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3 yearsலேயே ஸ்கூல் போட்டுட்டோம். அதே மாதிரி வீக்லி 3 days தான் போட்டோம். நாங்கள் இனிஷியல் டேஸு 3 years எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்கிறதுனால 3 days போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் 3 half days போட்டோம். அதுக்கப்புறம் சதர்ன் கலிஃபோர்னியா மூவ் ஆகிட்டோம். அதுவுமே பார்த்திங்கன்னா 3 half days தான் போட்டோம். நம்ம 5 yearsல பப்ளிக் ஸ்கூல் போடுறோன்னா ப்ரீ ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூலாக போடுறோன்னா அது வந்து ஆல் 5 days ரெகுலர் ஸ்கூல் மாதிரியே தாங்க டைமிங் இருக்கும். கிளாஸ் ரூம்லேயே பார்த்திங்கன்னா சைடில் வாஷ்ரூம் எல்லாம் இருக்கும், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு. சில கிளாஸ் ரூமில் ரெஸ்ட் ரூமும் உள்ளே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வெளியே வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டாய்லெட் வந்து சின்னதாக தான் இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டில் தான் இருக்கும். சம்டைம் வந்து ஸ்டெப் ஸ்டூலும் வச்சுருப்பாங்க. இங்கே ப்ரீ ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு நிறையா ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆக்குபைடாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நிறைய ப்ளே டாய்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அது இல்லாமல் அவுட்டோர் ப்ளேவும் விடுவாங்க. ஸோ ஹாப்பியாக இருப்பாங்க கிட்ஸு ஸ்கூலுக்கு போனாங்க. மெயினாக இங்கே வந்து ஸ்கூல் வந்து ஏர்லியராக போடுறது என்ன பெனிஃபிட்னால் அவங்களுக்கு வந்து சோஷியல் பிஹேவியர் ஸ்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் ஒரு 5 yearsல வந்து பப்ளிக் ஸ்கூலில் போடும்போது இருக்கிற கிட்ஸுக்கும் நம்ம ப்ரீ ஸ்கூல்லேருந்து போகிற கிட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். என்னோடய பையனை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து நாங்கள் ப்ரீ ஸ்கூல் போட்டப்போ ரொம்ப ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தது. 2 half daysக்கே நாங்கள் வந்து அரௌண்ட் $800, 3 half daysக்கா 2 half daysக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அரௌண்ட் $800 அந்த மாதிரி பே பண்ணோம். 800 to 850 அந்த மாதிரி பே பண்ணோம். 5 half daysக்குன்னா அவங்க வந்து 1300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பே ஏரியாவில் இருந்தப்போ ப்ரீ ஸ்கூல் போட்டது பார்த்திங்கன்னா ப்ளசன்டன்னு ஒரு ஏரியாவில் ஜிஞ்சர்பிரெட்னு ஒரு ஸ்கூல் போட்டிருந்தோம். அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 2 half daysக்கு ஒரு இதே சேம் ப்ரைஸு $300 அந்த மாதிரி இருந்தது. எல்லா ஸ்கூலுமே இதே மாதிரி தாங்க. 3 half daysக்குனா ஒரு ப்ரைஸு, 5 half daysக்குனா ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 5 full daysக்குனா ஒரு ப்ரைஸு. எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் ஸ்கூலுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் அனுப்புகிறோன்னாவே எக்ஸ்பென்சிவான ப்ரைஸாக தான் இருக்கும். என் பையன் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லாம் அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இல்லாத டாய்ஸு, டிஃப்ரெண்ட்டான டாயாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பேகெல்லாம் கூட நமக்கு வந்து ஸ்கூலில் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. பேகெல்லாம் அவங்களும் வந்து 3 yearsலலாம் அனுப்பும்போது 2.5 yearsலலாம் ஸ்கூல் பேகை மாட்டிட்டு அனுப்பும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், எப்படி இவன் வந்து பேகை மாட்டிட்டு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம்.
இப்போ தான் எங்கள் பெரிய பையனையே ஸ்கூல் போட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எங்கள் சின்ன குட்டி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாரா அப்படின்ட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே ப்ரீ ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ளே பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி இதெல்லாம் விட்டுருவாங்க. நூன் டைமில் பார்த்திங்கன்னா ஸ்லீப் பண்ண வச்சுடுவாங்க கொஞ்சம் நேரம். ஸோ நமக்கு வந்து வீட்டில் வந்தே தூங்கினா போதும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வீட்டில் பார்த்துக்க முடியும்னா ஹாஃப் அ டே போட்டாவே எனஃபாக இருக்கும். ஆனால் ஸ்கூல் போட்டோன்னே நிறைய பசங்கக்கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. நமக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து. இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருந்தது. நாங்கள் எல்லா கிளாஸ் ரூமும் ரேண்டமாக வந்து விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிஷியல் டேஸில் ஸ்கூல் போகும்போது அந்த ஆர்வத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்க பழகிப்பாங்க. ஆனால் அதுவே பெருசாக இந்த ஊர் கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கிட்ஸு வந்து அதுவும் பாய்ஸ் வந்து எஸ்பெஷலி பாய்ஸை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்க பழகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. என் பையன் சின்ன வயசுலலாம் எல்லாம் க்ளீனப் சாங் போட்டால் எல்லாம் எடுத்து வைப்பார். பெருசானதுக்கப்புறம் டாய்ஸ் எடுத்து வையினா எடுத்து வைக்கிறதில்ல, இந்த ஒரு புக்கு எடுத்து வையினா எடுத்து வைக்கிறதில்ல. அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, நம்மளோட கிட்டுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்தாலுமே நம்ம ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டே சொல்லிடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளோட குழந்தைக்கு வந்து எது அலர்ஜியாக இருக்கோ அதை அவங்க கொடுக்காம அவாய்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செட்டு ட்ரெஸ்ஸும் வந்து கொடுத்துட்றணும். இப்போ நம்ம பசங்க ஆக்சிடென்டலாக வந்து யூரினேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறக்காக எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. டயப்பர் எல்லாமே நம்ம ஸ்கூலுக்கு தேவையான நம்மளோட கிட்ஸுக்கு தேவையான சில திங்ஸு கொடுக்க சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதுக்கு என்ரோல் ஃபீஸுன்னு செப்பரேட்டாக வாங்குவாங்க. அது இல்லாமல் மந்த்லி ஃபீ தனியாக இருக்கும். ஐ ஹோப் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.